இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும் சரி, நிறைய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் சரி, நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை ப்ராடக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஎம்ல வந்துடும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி செட் பண்ணுறவங்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, தென் வெப்சைட் இருக்குது. நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஆப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரீல்ஸ் எல்லாமே ஷோ அப் ஆகும். அதில் எந்த ரீலுக்கு உங்களோட அந்த லிங்க் நீங்கள் கொடுக்குறக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ரீலை செலக்ட் பண்ணிவிட்டு கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வேர்டு, அதாவது லிங்க் இல்லை ப்ராடக்ட் என்ன வேர்டு வேணுமோ அந்த வேர்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்கையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஆப்ஷன் காட்டும், உங்களோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த லிங்க் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேட்கும். அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎம் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ ஆர் ஃபாலோவர்ஸ்க்கோ போய் சேர்ந்துருங்க. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இது 8 day ட்ரையல் தான் கொடுக்குறாங்க. மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்த ஆப்புக்கு சிமிலர் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனே சொல்லலாம். இதில் சின்ன ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோக்கு ஒரு கீவேர்டு தான் யூஸ் பண்ண முடியும், 2-3 கீவேர்டு யூஸ் பண்ண முடியாது. இதுவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2-3 கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் அப்படி பண்ண முடியாது. ஒரே கீவேர்டு ஒரு வீடியோக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது எல்லாமே ஆப்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது 8 days ஃப்ரீ வந்து ஆப்புக்கு இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆட்டோ டிஎம் செட் பண்ணிக்க முடியுங்க. செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதே வீடியோ இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் டிஎம்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டிஎம்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த லிங்க் எல்லாமே. இந்த மாதிரி வீடியோ போடுற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆதரவு தெரியுங்க. அப்புறம் வரட்டா.